Very good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. Last classல எல்லாரும் permutation, combination, probability எல்லாமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் தான் பார்க்க போறோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல நமக்கு எத்தனை கொஸ்டின் மேம் கேட்பாங்க அப்படின்னா மினிமம் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. மேக்ஸிமம் எத்தனை கேட்கறாங்க அப்படின்னா 2020ல நமக்கு மேக்ஸிமம் 2 கொஸ்டின் கேட்டுதாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் கேட்கறாங்க. நம்மளுடைய இம்பார்ட்டன்டான வெயிட்டேஜ் ஏரியா என்னன்னு பார்த்தோம்னா நம்பர் சிஸ்டம், ஆவரேஜஸ், LCM, HCF இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ்லயும் நமக்கு 2020ல 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 23லயும் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வரப்போற கிளாஸஸ்ல இதெல்லாம் லெஸ் வெயிட்டேஜஸோ பிளஸ் அதுவும் சேர்த்து நம்ம கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ எல்லாரும் தீவிரமா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கன்சிஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. CSAT நினைச்சு பயப்பட வேணாம், அதே சமயம் ரொம்ப லைட்டா எடுத்துக்க வேணாம், கொஞ்சம் டெய்லி ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? சோ இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னதுதான், டைம் அண்ட் ஒர்க் தான் பார்க்க போறோம். சோ டைம் அண்ட் ஒர்க் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா? சோ அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சர்டைன் டைம் தேவைப்படும். ஓகேவா? சோ அந்த டைம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஒர்க் பண்ற பர்சனுடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படி இல்லைன்னா எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? சோ நம்ம ஒர்க்கை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கான டைம் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? ப்ரொடக்டிவிட்டி இல்ல எஃபிஷியன்சின்னு சொன்னோமா? சோ ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்டு ப்ரொடக்டிவிட்டி அப்படி இல்லைன்னா எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ஒர்க் கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? அந்த பர்சனுடைய எஃபிஷியன்சி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நமக்கு தேவைப்படுற டைம் எவ்வளவு இருக்கும்? கம்மியா தேவைப்படும், சீக்கிரமா முடிச்சிடலாம். இதுவே நமக்கு அந்த பர்சனுடைய ப்ரொடக்டிவிட்டி இல்ல எஃபிஷியன்சி கம்மியா இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? டைம் கொஞ்சம் ஜாஸ்தியா தேவைப்படும். ஓகே? சோ இப்போ இந்த ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய டைம் இருக்கு. ஓகேவா? சோ டைம் அண்ட் ஒர்க் சம்ஸ் எல்லாமே என்ன கான்செப்டுக்கு கீழே வரும் அப்படின்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த டாபிக்கு கீழே தான் நமக்கு வரும். ஓகே? நம்ம எல்லா கான்செப்டுக்கும் யூஸ் பண்ண போறது இந்த ஃபார்முலா தான், ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்டு ப்ரொடக்டிவிட்டி. எப்படி மேம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ நமக்கு ஏன்ற பர்சன் ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ண போறார், அவரோட ப்ரொடக்டிவிட்டி தெரியாது, சோ ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். அவரு ஒரு ஒர்க்கை 5 டேஸ்ல முடிக்கிறாரு அப்படின்னா 5 இன்டு ஏ ஈக்குவல் டு ஒர்க். ஓகேவா? பீன்றவர் ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கு, சோ அவர் ஒரே ஒர்க்கை 20 டேஸ்ல முடிக்கிறார். சோ 20 இன்டு பி ஈக்குவல் டு சேம் ஒர்க். ஒர்க்கை W அப்படின்னு எழுதிப்போம். அப்போ ஏ உடைய ப்ரொடக்டிவிட்டி என்ன சொல்லலாம்? W/5 சொல்லலாமா? பி உடைய ப்ரொடக்டிவிட்டி என்ன சொல்லலாம்? W/20 சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? 20 parts of work is completed in 1 day அப்படின்னு சொல்லலாம். 20 part of work is completed in 1 day. அதாவது ஒரு ஒர்க்கை 20 பங்கா பிரிச்சுட்டு 1 டேல 1/20th ஒர்க் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஏ என்ன பண்றாங்க? 1 டேல 1/5 of ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஒர்க் இஸ் டன், work done by a person is completed in 5 days. இதான் மீனிங். அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? in 1 day 1/5 of the work is completed. இதுதான் நமக்கு A equal to W/5க்கான மீனிங். சரிங்களா? சோ இந்த மாதிரி டெக்னிக்கலா பேசுறவங்க பேசலாம், அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் 2 மெத்தட்ல நம்ம எல்லா சம்ஸும் பார்த்துடலாம். சரிங்களா? சோ சம்ஸ்குள்ள போறப்போ இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியா புரியும். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, W can do 25% of work in 30 days. ஓகே? நம்ம என்ன சொன்னோம்? ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்டு ப்ரொடக்டிவிட்டின்னு சொன்னோமா? இந்த ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்? ஏ பி அப்படி இல்லைன்னா யாரோட ப்ரொடக்டிவிட்டி பத்தி பேசுறோமோ அதை தான் நம்ம ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். இப்ப இங்க டேட்டால நம்ம W அப்படின்றவரை பத்தி பேசுறாங்க. W can do 25% of work in 30 days. W இதுதான், இது can do 25% of work in 30 days. So W into 30 equal to work எவ்வளவு முடிக்கிறாங்க? 25% of work. 25% எப்படி எழுதலாம்? 25% 25/100 of W எழுதுவோமா? அப்ப இது எப்படி எழுதலாம்? 0.25 W எழுதிக்கலாமா? சோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, X can do 1/4 of the work in 10 days. X ன்னு ஒருத்தங்க இருக்காங்க,
எத்தனை டேஸ்ல முடிக்கிறாங்க 10 டேஸ்ல எவ்வளவு ஒர்க் 1/4 ஆஃப் த ஒர்க் அதாவது 1/4 என்னது 25% ஆஃப் த ஒர்க் அப்படி இல்லைன்னா W/4 அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா 1/4 ஆஃப் த ஒர்க் அடுத்து பாருங்க y can do 40% ஆஃப் ஒர்க் இன் 40 days y can do 40% of work in 40 days so 0.4 W y 40 days 40% of work ஓகேவா அடுத்து என்னது z can do 1/3 of work in 30 days z ன்னு ஒருத்தங்க இருக்காங்க 13 daysல 1/3 of work பாக்குறாங்க so 1/3 of W ஓகேவா சோ இந்த 4 தான் கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க who will complete the work first யாரு நிறைய ப்ரொடக்டிவா வேலை பாக்குறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இல்லையா சோ இங்க யாரு ப்ரொடக்டிவா ஒர்க் பண்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் சோ இங்க என்னது W என்ன வந்துரும் W ஈக்குவல் டு இங்க 25.25 W by 13 இருக்கா ஓகேவா ஃபர்ஸ்ட் டெசிமலை ரிமூவ் பண்ணுவோமா ரிமூவ் பண்றதுக்கு என்ன வரும் W ஈக்குவல் டு 25 by 30 into 100 இது 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 சோ இங்க என்ன ஆகும் W by 120 அப்படின்னு கிடைச்சிரும் இது கேபிட்டல் W உடைய ஒர்க் W by 120 இங்க X னா இங்க என்ன வந்துரும் இந்த 10 கீழே போகும் சோ W by 40 X உடையது சிமிலர்லி Y உடையது என்னது இங்க 40 கீழே வந்துச்சு அப்படின்னா Y உடையது 0.4 W by 40 இது ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட் ரிமூவ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம் 4 by 400 W ன்னு வரும் மேலையும் கீழையும் மல்டிப்ளை பை 10 பண்ணிருக்கோம் சோ இதை கேன்சல் பண்ணா W by 100 அப்படின்னு வரும் சோ நெக்ஸ்ட் Z ஓடது பத்தி பேசுறப்போ 13 கீழே வருமா அப்போ Z equal to W by 39 அப்படின்னு கிடைச்சிரும் ஓகேவா இதுக்கு என்ன மீனிங் இப்போ W by 120 னா work can be completed in 120 days ஓகேவா சோ அத மாதிரி இங்க X என்ன பண்றாங்க work can be completed in 40 days இங்க Y work can be completed in 100 days Z work can be completed in 39 days சோ யார் சீக்கிரம் முடிக்கிறா Z தான் சீக்கிரம் முடிக்கிறாங்க ஓகேவா சோ Z தான் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க ஆப்ஷன் டி சோ இது இந்த மாதிரி ஃபார்முலா எழுதி தான் பண்ணுமான்னு கேட்டா லாஜிக்கா கூட பண்ணலாம் எப்படி பண்ணலாம் W can do 25% of work in 30 days W ன்னு ஒருத்தங்க இருக்காங்க 25% ஒர்க்க 30 டேஸ்ல முடிக்கிறாங்க சோ இப்போ எனக்கு 100% வேணும்னா மல்டிப்ளை பை 4 பண்ணலாமா சோ இதுவும் மல்டிப்ளை பை 4 சோ W எத்தனை நாள்ல முடிப்பாங்க 120 டேஸ்ல இப்போ நெக்ஸ்ட் X 1/4 ஆஃப் த ஒர்க்க 10 டேஸ்ல முடிக்கிறாங்க ஓகேவா இப்போ எனக்கு ஃபுல் ஹோல் பார்ட் 1 ஓடது வேணும் அப்படின்னா இங்க நான் என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பை 4 பண்ணலாமா ஓகேவா சோ இங்க மல்டிப்ளை பை 4 னா X எத்தனை டேஸ்ல முடிக்கிறாங்க 40 டேஸ்ல முடிக்கிறாங்க அடுத்து Y 40% ஆஃப் ஒர்க்க 40 டேஸ்ல முடிக்கிறாங்க அதாவது 10% ஆஃப் ஒர்க்க 10 டேஸ்ல முடிக்கிறாங்க அந்த லிஸ்ட் தான் சோ அப்போ 80% ஆஃப் ஒர்க்க 80 டேஸ் 100% ஆஃப் ஒர்க்க எத்தனை டேஸ்ல முடிப்பாங்க 100 டேஸ்ல சிமிலர்லி Z பத்தி பேசுறப்போ 1/3 ஆஃப் த ஒர்க்க 13 டேஸ்ல முடிக்கிறாங்க அப்போ ஹோல் 3 பார்ட்ஸையும் முடிக்கணும்னா மல்டிப்ளை பை 3 பண்ணுவோமா சோ 39 டேஸ்ல முடிக்கிறாங்க ஓகேவா சோ இதுலயே நமக்கு தெரிஞ்சிச்சு சிம்பிளா இந்த 4 ஸ்டெப்ல யார் சீக்கிரம் முடிக்கிறா Zன்றவங்க தான் சீக்கிரம் முடிக்கிறாங்க ஓகேவா சோ ஃபார்முலா படி போட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் சேம் ஃபார்முலா ப்ரொசீஜரே வந்துரும் லாஜிக்கா போடுறீங்கன்னா ஒரு சில சம்க்கு லாஜிக் அப்ளை ஆகும் ஒரு சில சம்க்கு அப்ளை ஆகும் சோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கு சிங்கிள் மெத்தடா ஃபாலோ பண்றீங்களா இல்ல நான் லாஜிக்கா போடுறது ஈஸியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அதுவே போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் பாருங்க a person X can complete 20% of work in 8 days X ன்னு ஒருத்தங்க இருக்காங்க 8 டேஸ்ல 20% of work கம்ப்ளீட் பண்றாங்க இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அடுத்து another person Y can complete in 25% of the same work Y ன்னு ஒருத்தங்க இருக்காங்க 25% of same work 6 டேஸ்ல முடிக்கிறாங்க 25% னா 0.25 W அப்படின்னு எழுதிக்கலாமா ஓகேவா சோ இது வரைக்கும் நம்ம given டேட்டாவை எழுதிட்டோம் அடுத்து if they work together in how many days will 40% of the work be completed இப்போ நமக்கு டுகெதரா ஒர்க் பண்ண போறாங்க அப்ப என்னது X plus Y அவங்களோட ரெண்டு பேருடைய சேர்த்து ப்ரொடக்டிவிட்டி will complete in how many days நமக்கு தெரியாது ஓகேவா எவ்வளவு ஒர்க்க முடிக்கிறதுக்கு கேக்குறாங்க 40% ஆஃப் ஒர்க்க முடிக்கிறது சோ 0.4 W இதுல இந்த T தான் நமக்கு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் இங்க X என்ன இங்க Y என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா சோ X equal to 0.2 W by 8 ன்னு வரும் சோ இத நான் 1 டேபிள்ல கேன்சல் பண்ணா 0.1 by 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 0.1 by 4 அப்படின்னு வருமா சோ 0.1 னா 1 by 10 ன்னு எழுதிக்கலாமா
அப்போ w by 40 x w by 40 y என்ன வந்துரும் 0.25 w by 6 ன்னு வருமா ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிமூவ் பண்ணலாமா 25 by 6 into 100 ன்னு வரும் சோ 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 சோ எனக்கு y என்ன வந்துரும் w by 24 சோ இங்க x y சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்னோட டைமை கண்டுபிடிக்கலாம் x என்னது w by 40 y என்னது w by 24 into t is equal to 0.4 w இந்த w இங்க மேல இருக்க w கேன்சல் ஆயிடும் இப்போ இதுக்கு LCM எடுப்போமா LCM எடுத்தா என்ன வரும் இங்க 40 க்கு 8 into 5 ன்னு எழுதலாமா சோ 2 into 4 into 5 இங்க 24 எப்படி எழுதலாம் 6 4s are so 2 into 3 into 4 இங்க 2 4 காமனா இருக்கு இங்கேயும் 2 4 காமனா இருக்கு இங்க ஒரு 3 இங்க ஒரு 5 மட்டும் தான் இருக்கு சோ LCM எடுத்தா இங்க என்ன வரும் 3w இங்க plus 5w by 2 into 4 into 5 into 3 okay 2 4s are 8 8 5s are 40 40 into 3 120 மேல எனக்கு என்ன வந்துரும் 8w இந்த w வும் இந்த w வும் கேன்சல் பண்ணிடலாம் சோ into t is equal to 0.4 திரும்ப இங்க என்ன வரும் t equal to 0.4 into 120 by 8 ஓகேவா இத நான் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 30 0.4 into 30 னா 12 by 2 which is equal to 6 days ஓகேவா 40% ஆஃப் வர்க் எத்தனை டேஸ்ல முடிக்கிறாங்க 6 days ஆப்ஷன் A இது ஃபார்முலா படி போட்டா ஜெனரலா எப்படி போடலாம் அப்படினா பாருங்க in how many days first என்ன பண்ணலாம் x y சிமிலரா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா w by 40 y வந்து w by 24 இப்போ x plus y டுகெதரா எவ்வளவு நாள்ல வர்க் முடிக்கிறாங்க அப்படினு பாத்துறலாமா சோ டுகெதரா வர்க் முடிக்கிறதுக்கு இங்க என்னது 8w by 120 அப்படினு வந்துச்சா ஓகேவா சோ x plus y டுகெதரா எவ்வளவு வேலை பார்க்கறாங்க 8w by 120 இத 4 டேபிள்னா 2 இங்க 30 இங்க by 15 so x plus y equal to w by 15 அதாவது x plus y டுகெதரா எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க வர்க்க 15 டேஸ்ல முடிக்கிறாங்க எவ்வளவு வர்க்க 100% வர்க்க so 100% வர்க்க 15 டேஸ்ல முடிக்கிறாங்க அப்படினா 40% ஆஃப் வர்க்ல எத்தனை டேஸ்ல முடிக்கலாம் அப்படினு நம்ம எழுதிக்கலாமா ஓகேவா சோ இது பேர் என்ன சொல்லுவோம்னா பாக்ஸ் மெத்தட் அப்படினு சொல்லுவோம் 100% ஆஃப் வர்க்க 15 டேஸ்ல முடிக்கிறாங்க அப்போ 40% ஆஃப் வர்க்க எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்க பாக்ஸ் மெத்தட்னா என்னன்னா இந்த ரெண்டு நம்பரை கேன்சல் பண்ணலாம் இந்த ரெண்டு நம்பர் கேன்சல் பண்ணலாம் சோ இந்த ரெண்டு நம்பர் கேன்சல் பண்ணலாம் இத கேன்சல் பண்ணலாம் டயகனலா இருக்கிறத மல்டிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும் கேன்சல் பண்ண முடியாது ஓகேவா சோ இப்போ என்ன பண்ணலாம் இந்த 0 0 அடிச்சிடலாம் சோ இத நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 5 ன்னு வருமா இத நான் 3 திரும்ப 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 3 ன்னு வரும் சோ டயகனலா மட்டும் தான் இருக்கு டயகனலா என்னால மல்டிப்ளை தான் பண்ண முடியும் சோ क्वेश्चन மார்க் வேணும்னா என்ன பண்ணனும் டயகனலா இருக்கத மல்டிப்ளை பண்ணனும் which is equal to 6 days so 40% ஆஃப் வர்க்க என்னால 6 டேஸ்ல முடிக்க முடியும் ஓகேவா கிளியரா சோ எய்தர் இந்த ஃபார்முலா இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லனா ஜெனரலா யூஸ் பண்ற மாதிரி தனித்தனியா எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படினு பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த சம் போலாமா கிளியர் தானே இந்த சம் நெக்ஸ்ட் சம் பாருங்க ராம் அண்ட் ஷியாம் ஒர்க் ஆன் a job together for 4 days ராம் ஷியாம் ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேவா ரெண்டு பேர் என்ன பண்றாங்க ராம் ஆர்னு வச்சுக்கிறேன் ஷியாம எஸ் ன்னு வச்சுக்கிறேன் ஆன் a job together for 4 days ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகேவா 4 days ஒர்க் பண்றாங்க and complete 60% of it 60% of work complete பண்றாங்க ராம் takes leave then and ஷியாம் works for 8 more days ராம் லெஃப்ட் ஆயிடுறாங்க ஷியாம் work for 8 more days to complete the job ஓகேவா இவங்க 60% முடிச்சிட்டாங்கன்னா இங்க 40% ஒர்க்க என்ன பண்றாங்க ஷியாம் 8 டேஸ்ல முடிக்கிறாங்க ஓகேவா how long would ram take to complete the entire job alone அதாவது ராம் மட்டும் என்டையர் ஜாப தனியா எவ்வளவு நாள்ல பாப்பாங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய क्वेश्चन ஓகேவா சோ இப்போ இங்க என்னது நமக்கு ஷியாம் 40% ஆஃப் ஒர்க்க 8 டேஸ்ல முடிக்கிறாங்களா சோ 40% ஆஃப் ஒர்க்க 8 டேஸ்ல முடிக்கிறாங்க அப்போ 100% ஆஃப் ஒர்க்க எத்தனை நாள்ல முடிப்பாங்க இங்க 0 0 கேன்சல் ஆயிடுமா இங்க 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 டயகனலா நம்ம என்ன பண்ண முடியும் மல்டிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும் சோ எனக்கு 20 டேஸ்னு வரும் யாரு 100% ஆஃப் ஒர்க்க 20 டேஸ்ல பண்றாங்க ஷியாம் 20 டேஸ்ல 100% ஆஃப் ஒர்க் பண்றாங்க ஓகேவா அப்போ இங்க ராம் பிளஸ் ஷியாம் 60% ஆஃப் ஒர்க் 4 டேஸ்ல பண்றாங்களா சோ இது எப்படி எழுதலாம் ராம் பிளஸ் ஷியாம் 4 டேஸ்ல
எவ்வளவு ஒர்க் முடிக்கிறாங்க 60%. ஸோ 0.6 W எழுதிக்கலாமா? ஓகேவா? ஒன்னும் இல்ல, இது ப்ரொடக்டிவிட்டி, இது என்னது டைம், இது 60% ஆஃப் ஒர்க். இங்க நமக்கு என்ன தெரியும்? ஷியாம 20 டேஸ்ன்னு தெரியும். 20 டேஸ்ல ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னா ஷியாம ஒர்க் எப்படி எழுதலாம்? W/20 எழுதிக்கலாமா ஷியாமோட ஒர்க்க? ஓகேவா? W/20 எழுதலாம். ஸோ R பிளஸ் W/20 ஈக்குவல் டு 0.6 W. 4 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா 4. ஓகேவா? ஸோ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ண இங்க 2, எனக்கு இங்க 0.3 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ இப்போ எனக்கு இங்க W/20 அந்த பக்கம் கொண்டு போறோம். ஸோ R ஈக்குவல் டு இங்க பாயிண்ட் ரிமூவ் பண்ணோம்னா இங்க 3/10 எழுதலாமா? ஸோ 3W/20 வந்துடும். ஸோ 3W/20 இங்க பிளஸ் W/20 மைனஸ் W/20 ஆயிடும். ஸோ என்னுடைய R என்ன ஆயிடும்? 2W/20. இதை கேன்சல் பண்ணா W/10 வரும். ஸோ அப்போ இங்க என்ன அர்த்தம்? ராம் will complete a work in 10 days அப்படின்னு அர்த்தமா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இங்க என்ன பண்ணிருக்கோம்? ஃபார்முலாவையும் பாக்ஸ் மெத்தடையும் சேர்த்து நம்ம பண்ணிருக்கோம். ஓகேவா? கிளியரா? சோ 40% ஆஃப் ஒர்க்கை 8 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா 100% ஆஃப் ஒர்க்கை எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஷியாமுடைய ஒர்க் ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஷியாமுடைய ப்ரொடக்டிவிட்டி வச்சு நம்ம என்ன பண்ணோம்? ராமுடைய ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வந்துட்டோம். ஓகே தானே? கிளியர் தானே? ஓகேவா? பாக்ஸ் மெத்தட் நம்ம எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இங்க என்ன நமக்கு 40% ஒர்க்க 8 டேஸ்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 100% ஒர்க்க எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்க? சோ 40% 8 டேஸ், இங்க என்ன ஆயிருக்கு? 100% அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 100% ஒர்க்க முடிக்கிறதுக்கு நமக்கு 8 டேஸ் விட ஜாஸ்தி தான் தேவைப்படும் இல்லையா? சோ அப்ப இங்க நமக்கு டைமும் இன்க்ரீஸ் தான் ஆகும். பெர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கும் இங்க இன்க்ரீஸ் ஆகுது, இங்க டைமும் இன்க்ரீஸ் தான் ஆகும். சோ ரெண்டு பக்கமும் ஒரே நேரத்துல இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சோ நம்ம இங்க பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கிளியரா? இன்கேஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா நம்ம பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? இது ஃபுல்லாவே ஃபார்முலா மெத்தட்ல பண்ணனும்னா எப்படி மேம் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டோமா? சோ ராம் பிளஸ் ஷியாம் என்ன பண்றாங்க? 4 டேஸ் ஒன்னா சேர்ந்து 60% ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க. சோ 0.6 W. அடுத்து என்னது? ராம் டேக்ஸ் லீவ், தென் ஷியாம் ஒர்க்ஸ் 8 more days. ஷியாம் என்ன பண்றாங்க அப்படின்னா 8 more days to complete 40% of work. So 0.4 W அப்படின்னு எழுதுவோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஷியாமோட ஒர்க்க ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து திரும்ப என்ன பண்ணலாம்? இங்க ராமோடது பண்ணலாம். ஓகேவா? நான் இந்த மாதிரி இங்க ஃபார்முலா போடாம என்ன பண்ணிருக்கேன்னா இங்க பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளோ நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, a man completes 7/8 of the job in 21 days. ஒரு மேன் இருக்காங்க, ஓகேவா? அவர் என்ன பண்றாரு? 7/8 ஆஃப் த ஒர்க்க 21 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. சோ 21 into m அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? இது என்னது? ஒர்க், இது டைம், இது மேனுடைய ப்ரொடக்டிவிட்டி. ஃபார்முலால தான் எழுதியிருக்கோம். ஹவு மெனி மோர் டேஸ் வில் it take him to finish the job if quantum of work is further increased by 50% அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒர்க் இருக்கு W, இனிஷியலா அந்த ஒர்க் W தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த குவாண்டம் ஆஃப் ஒர்க்க 50% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம Wன்ற ஒர்க் என்ன ஆயிருச்சு? 1.5 W மாறிடுச்சு 50% இன்க்ரீஸ் பண்ணதுனால. 50% இன்க்ரீஸ்னா என்னது? 150/100 எழுதுவோமா? 50% இன்க்ரீஸ் அப்படின்னா 100 plus 15 எழுதுவோம். இன்க்ரீஸ்னா, டிக்ரீஸ்னா 100 minus 15 எழுதுவோம். நமக்கு இன்க்ரீஸ்னால 100 plus 50 150, பெர்சன்டேஜ்னால டிவைடட் பை 100. ஸோ 1.5 W மாறிடும். ஓகேவா? இப்போ நமக்கு ஹவு மெனி மோர் டேஸ் தேவை அப்படின்னு தான் கேட்கறாங்க. இஃப் த ஒர்க் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 1.5, அதாவது 50% மோர். ஓகேவா? how many more days to finish அப்படின்னு கேட்டாங்க. சோ அதே மென் தான், எவ்வளவு many more days தேவைப்படும் தெரியாது T. இப்போ நமக்கு ஜாப் எவ்வளோ? 1.5 W. ரிமைனிங் ஒர்க் முடிக்கிறதுக்கு தானே கேக்குறாங்க. will it him to take the remaining quantum of work? So 1.5 W minus 7/8 of W. இதுல இந்த T தான் என்ன அப்படின்றத கேக்குறாங்க. சரியா? இப்போ நமக்கு இங்க M உடைய ப்ரொடக்டிவிட்டி தெரிஞ்சா சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் இல்லையா? இப்போ நம்ம இங்க M உடைய ப்ரொடக்டிவிட்டி கண்டுபிடிக்க போறோம். M equal to, இதை நான் 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3. So M equal to W/24 அப்படின்னு கிடைச்சிரும். இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? M என்னது? W/24 into T. இங்க என்ன வரும்? 1.5 W.
இது என்ன பண்ணலாம் 1.5 3/2 எழுதிக்கலாமா 3/2 W minus 7/8 W. இப்ப LCM எடுக்கணும்னா நான் இதை மல்டிப்ளை பை 4 பண்ணா போதும் இல்லையா சோ இங்க 12 minus 7 5ன்னு வரும் சோ 5W/8 ஓகேவா சோ இங்க W கேன்சல் ஆயிடும் இதை நான் 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3 சோ T என்ன ஆயிடும் டோட்டலா எனக்கு 15 many more days தேவைப்படும் எக்ஸ்ட்ரா எனக்கு 15 days தேவைப்படும் சோ ஆப்ஷன் டி கிளியரா ஈஸி தானே அடுத்து போலாமா சோ ஒரே ஃபார்முலா கான்ஸ்டன்ட் ஃபார்முலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா எல்லா மெத்தட்ஸ்க்கும் ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க P works thrice as fast as Q Pன்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வேகமா ஒர்க் பண்றாங்க எவ்வளவு வேகமா Qவை விட 3 times ஃபாஸ்டா சோ P equal to 3Q ன்னு எழுதிக்கலாமா அடுத்து பாருங்க வேற P and Q together can work 4 times as fast as R P and Q together-ஆ ஒர்க் பண்றாங்க சோ P plus Q can work 4 times fast as R so 4 times R ன்னு எழுதிக்கலாமா so 4R next பாருங்க if P Q and R together work on a job what is the ratio should they share their earnings அப்படின்னு சொல்றாங்க so P Q R ன்னு மூணு பேர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அவங்களுடைய earnings உடைய ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க சரியா earning ரேஷியோ எதை பேஸ் பண்ணி இருக்கும் அவங்களுடைய ஒர்க்கிங் எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி இருக்கும் சரியா இங்க என்ன அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் இங்க வந்து நமக்கு டெய்லி சேலரி மாதிரி கிடையாது டெய்லி வேஜஸ் கிடையாது ஓகேவா சோ இங்க நம்ம டைம் அண்ட் ஒர்க் பத்தி பேசுறப்ப என்ன அப்படின்னா எவ்வளவு எஃபிஷியன்ட்டா ஒர்க்க முடிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கும்னா ஏர்னிங் ரேஷியோ இருக்கும் இப்போ இந்த ஏர்னிங் ரேஷியோ எதை பேஸ் பண்ணி இருக்கும் ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோவை பேஸ் பண்ணி இருக்கும் சோ ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோ சோ நமக்கு क्वेश्चनல கொடுத்ததும் அதான் P works 3 times fast as Q P plus Q together 4 times as fast as R ன்னு கொடுத்திருக்காங்க இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன் P க்கு பதிலா 3Q அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் பண்ணா என்ன வரும் இங்க 4Q equal to 4R ன்னு வருமா சோ 4 கேன்சல் Q equal to R அப்படின்னு வந்துரும் என்னது இது ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோ அல்லது எஃபிஷியன்சி ரேஷியோ இப்போ P Q R உடைய ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோ என்ன வந்துரும் P ஓடது 3Q Q ஓட ரேஷியோ Q தான் இருக்கும் R is equal to Q வா so Q இப்போ எனக்கு Q கேன்சல் ஆகி எனக்கு என்ன ரேஷியோ வரும் 3:1:1 இதுதான் என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோ இந்த ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோ பேஸ் பண்ணி தான் என்னுடைய earnings உடைய ஷேரும் இருக்கும் சோ ஆப்ஷன் A தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா கிளியர் தானே அடுத்து போலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 2 pipes மேம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் டைம் அண்ட் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ திடீர்னு பைப்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இப்போ பைப்ஸுக்கும் டைம் அண்ட் ஒர்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம் டைம் அண்ட் ஒர்க்ல ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்டு ப்ரொடக்டிவிட்டின்னு பார்த்தோமா இங்க சேம் தான் இங்க என்ன ஒர்க் நமக்கு டேங்க் ஃபில் பண்றதுதான் ஒர்க் டேங்க் ஃபில் அதாவது டேங்கோடைய கெப்பாசிட்டி தான் இங்க நம்மளுடைய ஒர்க்கா இருக்கும் ஓகேவா இங்க என்னது சேம் டைம் டேக்கன் டு ஃபில் இங்க ப்ரொடக்டிவிட்டி என்ன வந்துரும் ப்ரொடக்டிவிட்டி டேங்க் 1 or 2 அதுதான் இருக்கும் எத்தனை பைப்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க சோ அதுதான் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியா இருக்கும் சரியா சோ இங்க பைப்ஸ் ப்ரொடக்டிவிட்டி அங்க பர்சன்ஸ் இருந்தாங்க இங்க பைப்ஸ் இருக்கும் சோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் சேம் தான் ஓகேவா டேர்ம்ஸ் மட்டும் தான் மாறும் இங்க பாருங்க 2 pipes A and B can independently fill a tank completely in 20 and 30 minutes அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ 2 pipes A B இருக்கு இண்டிபெண்டன்ட்டா என்ன பண்றாங்க 20 and 30 minutesல ஃபில் பண்றாங்க சோ A என்ன பண்றாங்க 20 minutesல ஒரு ஒர்க்க பாக்குறாங்க ஓகேவா ஒர்க்னு வச்சுக்கலாம் இல்ல டேங்க் ஃபில்னு வச்சுக்கலாம் அடுத்து B 30 minutesல அதே டேங்கை ஃபில் பண்றாங்க சோ இங்க நமக்கு ஒர்க் சேம் தான் அடுத்து பார்க்கலாமா if both the pipes are opened simultaneously how much time will they take to fill the tank completely அப்படின்னு கேக்குறாங்க இப்போ என்னது ரெண்டுமே சைமல்டேனியஸா சோ A plus B சைமல்டேனியஸா ஓபன் பண்ணிட்டா டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் என்ன அதுதான் வந்து கேக்குறாங்க ஓகேவா சேம் அதே டேங்க் ஃபில் ஒர்க் தான் சோ இங்க நமக்கு AB இங்க கண்டுபிடிச்சு அதாவது AB உடைய ப்ரொடக்டிவிட்டி பைப் உடைய ப்ரொடக்டிவிட்டி கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சோ A எப்படி எழுதலாம் W/20 ன்னு எழுதலாமா சோ B எப்படி எழுதலாம் W/30 ன்னு எழுதலாம் சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் A W/20 plus B W/30 into T equal to same அதே டேங்க் தான் ஃபில் பண்ண போறோம் சோ W சோ W காமன் சோ வெளில எடுத்துருவோம் இங்க LCM எடுத்தா இங்க என்ன வந்துரும் இங்க 10 into 2 இங்க 10 into 3 சோ மேல 3 plus 2 divided by 10 into 3 into 2 into T equal to 1 so இங்க 5/16 வருமா
So 5/60 into t equal to 1. So இங்க இருந்து என்ன ஆகும்? t equal to 60/5 னு வரும், which is equal to 12. இங்க நம்ம பேசினது எல்லாமே மினிட்ஸ் பத்தி தான் பேசணும் இல்லையா? So இங்க எத்தனை மினிட்ஸ்ல ஃபில் ஆகுது? 12 மினிட்ஸ்ல ஃபில் ஆகுது. So ஆப்ஷன் பி. சேம் தான், பர்சன்ஸ்க்கு பதிலா இங்க பைப்ஸ் இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பர்சன்ஸ்க்கு பதிலா பைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா, இதே சிமிலர் கண்டிஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுட் ஃபியூயல் வச்சு நமக்கு சம்ஸ் வரும். ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்தது சிமிலர் ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்டு ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொன்னோம். இப்போ நமக்கு ஒர்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்மளுடைய டைம் என்ன ஆகும்? கம்மியாகும். ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டைம் என்ன ஆகும்? ஜாஸ்தியா தேவைப்படும். இதுதான் நம்ம பார்த்தா ஃபர்ஸ்ட் கான்செப்ட். சேம் தான் நம்ம டேங்க்குக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுட் கான்செப்ட். ஓகேவா? ஃபுட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பீப்புள் இன்டு டைம். ஓகேவா? சோ இங்க நமக்கு ஃபுட் கான்ஸ்டன்டா இருக்க போகுது. இங்க நமக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாஸ்தியா இருந்தா ஃபுட் என்ன ஆகும்? சீக்கிரம் காலி ஆயிடுமா? சோ டைம் கம்மியா இருக்கும். ஓகேவா? இங்க நம்பர் ஆஃப் பீப்புள் எனக்கு கம்மியா இருக்காங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? அந்த ஃபுட் இன்னும் எக்ஸ்ட்ரா டைமுக்கு வருமா? சோ எனக்கு இங்க என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ இதுவும் எனக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். நமக்கு எக்ஸாம்ல என்ன கேட்கலாம்? சேம் அந்த ஒர்க் டைம் வச்சு இல்லாம ஃபுட் வச்சு கேட்கலாம். ஆர்மி கேம்ப்ல ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எடுத்துட்டு போறாங்க, அங்க இத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க, இத்தனை பர்சன் லெஃப்ட் ஆறாங்க, ரிமைனிங் இருக்கிற ஃபுட் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஃபுட் சம்ல. சிமிலரா இது என்ன அப்படின்னா ஃபியூயலுக்கு நமக்கு சம் கேட்கலாம் ஃபியூயல் வச்சு. ஓகேவா? சோ ஃபியூயல் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் இன்டு டைம். ஓகேவா? ஃபியூயல் சேமா இருக்கு, கன்சம்ஷன் இப்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா எவ்வளவு டைமுக்கு வரும்? கம்மி டைமுக்கு தான் வரும் இல்லையா ஃபியூயல்? ஓகேவா? இதே கன்சம்ஷன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு டைமுக்கு இருக்கும்? ஜாஸ்தி டைமுக்கு இருக்கும். ஓகே, சோ இது எல்லாமே என்ன ப்ரொபோர்ஷன்? இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் ஃபார்முலாஸ் இல்ல இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சம்ஸ். சோ இப்போ இந்த ஃபுட்டுக்கும் ஃபியூயலுக்கும் ரெண்டு சம்ஸ் பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸை நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். சரிங்களா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. A tank full petrol in Arun's mother motorcycle last for 10 days. அருண் மதர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னாச்சு? 10 days வந்து ஃபியூயல் வந்துச்சு. ஓகேவா? சோ இங்க 10 days ஃபியூயல். அடுத்து பாருங்க, if he starts using 25% more every day. இப்போ சேம் ஃபியூயல் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கன்சியூம் பண்றது 25% ஜாஸ்தி ஆயிருக்கு. அப்போ இது நம்மளுடைய கன்சம்ஷனா? இங்க 1 இருந்தது, இப்ப 25% ஜாஸ்தியா இருக்கு. சோ 1.25 கன்சம்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. இன் ஹவு மெனி டேஸ் வில் த ஃபுல் டேங்க் பெட்ரோல் லாஸ்ட்? இங்க டி தான் என்னன்னு கேக்குறாங்க. இங்க சேம் அதே ஃபியூயல் தான். ஓகேவா? சோ இந்த சேம் ஃபியூயலா நமக்கு ரெண்டுமே. அப்ப நான் இங்க ஆட்டோமேட்டிக்கா LHS ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? சோ A into 10 equal to 1.25 A into T. இங்க A கேன்சல் ஆயிடும். சோ டைம் என்ன வரும்? 10/1.25. 1.25 னா என்ன எழுதலாம்? 1/4 னு வருமா? சோ இங்க 1 into 4 plus 1, so 5/4 னு எழுதலாம். சோ T equal to 10/5/4. ஓகேவா? சோ இத நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2, so T equal to 8 days. சோ எனக்கு 25% கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா எனக்கு ஃபியூயல் எத்தனை நாளைக்கு தான் வரும்? 8 டேஸ்க்கு தான் வரும். சோ ஆப்ஷன் டி. கிளியரா? ஒரே கான்செப்ட் தான் எல்லா சம்முமே. சோ இந்த மாதிரி சம்ஸை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இது வர்ற ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டினோ நம்மளுடைய அந்த 35 பாசிபிலிட்டி கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுக்க சொன்னோம் இல்லையா, ஈஸி கொஸ்டின்ஸ். சோ அதுக்குள்ள கண்டிப்பா இந்த கான்செப்ட் இருக்கணும். இது LCM நம்பர் சிஸ்டம், இந்த சம்ஸ் எல்லாமே அந்த 35 பாசிபிலிட்டி கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும். அதுல எதுவுமே நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? சோ இங்க பாருங்க, in a garrison there was a food for 1000 soldiers for 1 month. ஓகேவா? 1000 soldiers number of peoples எத்தனை நாளைக்கு? 1 month. 1 monthனா 30 days அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுதான் ஃபுட். இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. இது என்னது? நம்பர் ஆஃப் பீப்புள், இது டைம், ஃபுட், அந்த கான்செப்ட். ஆஃப்டர் 10 days 1000 more soldiers joined garrison. 10 daysக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 1000 more people ஜாயின் பண்றாங்க. 1000 ஏற்கனவே இருக்காங்க 10 days-ஆ. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 1000 more people ஜாயின் பண்றாங்க. சோ ஏற்கனவே 1000 இருக்காங்க, 1000 more peopleனா 2000 people ஜாயின் பண்றாங்க. ஓகேவா? How long would the soldiers be able to carry on with the remaining food? ஓகேவா? சேம் ஃபுட் தான்.
எத்தனை நாளைக்கு அவங்களால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ இன்டு டி, இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் என்னது 1000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க, 1 மந்த்துக்கான ஃபுட் எடுத்துக்கிறாங்க. ஸோ 1000 சோல்ஜர்ஸ் 30 டேஸ்க்கான ஃபுட் எடுத்துக்கிறாங்க. ஆஃப்டர் 10 டேஸ், ஸோ 10 டேஸ் இவங்க ஏற்கனவே கன்சியூம் பண்ணிட்டாங்க இந்த ஃபுட்டை. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா 1000 அடிஷனல் சோல்ஜர்ஸ் வராங்க. ஸோ அதனால 2000 சோல்ஜர்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ ரிமைனிங் ஃபுட் தான் இருக்கு, அது என்ன ஆகும், எவ்வளவு டைமுக்கு வரும் அப்படின்றதான் கேக்குறாங்க. இப்போ நமக்கு ரெண்டுமே ஃபுட் கான்ஸ்டன்டா, ஸோ இங்க மேல என்ன ஆகும், நமக்கு இங்க 30,000 வருமா. ஸோ 30,000 is equal to இங்க என்னது, இது 10,000 plus இங்க 2,000 t. இங்க 30 minus 10 வந்துருமா. So 20,000 which is equal to 2,000 t. So இங்க 3 zeros cancel ஆயிடும், இதை cancel பண்ணா 10. So இன்னும் அடிஷனலா எத்தனை டேஸ்க்கு ஃபுட் இருக்கும், அடிஷனலா 10 டேஸ்க்கு தான் ஃபுட் இருக்கும். ஓகேவா, கிளியர் தானே? அடுத்த சம் போலாமா? சோ அடுத்து பாருங்க, இது இப்போ ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் தான். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ABC working independently can do a piece of work in 8, 16, 12. ABC 3 பேர் இருக்காங்க, அவங்க இண்டிபெண்டா எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க, 8, 16 and 12 days. அப்போ A உடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி எழுதலாம், W by 8, B உடையது W by 16, C உடையது W by 12 ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க, A alone works on Monday. Monday A மட்டும் தான் வேலை பார்க்கறாங்க. ஓகேவா? B alone works on Tuesday. C alone works on Wednesday. A alone again works on Thursday. And so on. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸ்ல ஒர்க் பண்றாங்க. A ஒரு நாள், B ஒரு நாள், C ஒரு நாள் அப்படின்னு ஆல்டர்னேட் டேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கல. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்னு மட்டும் கேக்குறாங்க. ஒர்க் வில் பி ஃபினிஷ்ட் ஆன் Thursday அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒர்க் எப்போ ஃபினிஷ் ஆகும், அந்த டேஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்போ டோட்டலா நமக்கு எவ்வளவு ஒர்க்னு தெரியணும். சோ A பிளஸ் B பிளஸ் C எழுதுனா இங்க என்ன வந்துரும், W by 8, W by 16, W by 12 ன்னு வரும். சோ LCM எடுத்தா நமக்கு 48 வரும். செக் பண்ணனும்னா பண்ணிக்கோங்க. சோ LCM எடுத்தா 4 ன்னு எடுக்கிறோம்னு வைங்க, 2 4 3. சோ இதுக்கு காமனா 2 ன்னு இருக்கா. சோ இங்க எடுத்தா 1 2 3, இதுக்கு மேல காமன் இல்ல. சோ 2 3s are 6, 4 2s are 8, 8 6 are 48 தான் நம்மளுடைய LCM. 48 னா இங்க என்ன வரும் LCM, இங்க 6 ஆல மல்டிப்ளை பண்ணும், இங்க 3, இங்க என்ன பண்ணும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். சோ எனக்கு இங்க மேல 6W plus 3W plus இங்க என்ன வந்துரும் 4W by 48. சோ டோட்டலா 6 plus 4 12, இங்க 13W by 48 ன்னு வரும். சோ இவ்ளோ நமக்கு தேவையில்லை, இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஓகேவா? சோ டோட்டலா நம்ம ஒர்க்கை எவ்வளவு பங்கா பிரிச்சுக்கிறோம், 48 பார்ட்ஸா பிரிச்சுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல எவ்வளவு பார்ட் வேலை முடியும்னு சொல்லுங்க, 13 பார்ட் முடியும். சோ 3 டேஸ்ல எனக்கு என்ன ஆகுது, 13 பார்ட் முடியுது. எப்படி மேம் 13 சொல்றீங்க அப்படின்னா 6 plus 4 plus 3, 13 பார்ட். 3 டேஸ்ல 13 பார்ட் முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 டேஸ்ல எனக்கு எத்தனை பார்ட் முடியும், 13 plus 13 26 பார்ட். அதுக்கு அடுத்த 3 டேஸ்ல எனக்கு என்ன ஆகும், இன்னொரு 13 பார்ட். சோ டோட்டலா 39 பார்ட்ஸ் ஒர்க் முடிஞ்சிடும். சோ டோட்டலா என்னுடைய ஒர்க்க 48 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. சோ மிச்சம் எனக்கு எத்தனை பார்ட் இருக்கு, 9 பார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ மிச்சம் எனக்கு 9 பார்ட்ஸ் இருக்கு. சோ இந்த 9 பார்ட்ல எனக்கு 6 பார்ட் யார் பண்ணிடுவாங்க, 6 பார்ட் A பண்ணிடுவாங்க. ஓகே, 3 பார்ட் வேலைய B பண்ணிடுவாங்க. சோ அப்ப எனக்கு வேலை எத்தனை நாள்ல முடியும், 3 6 9 10 11 11 நாள்ல எனக்கு வேலை முடிஞ்சிரும். ஓகேவா? இங்க செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஒர்க் வில் பி finished in 10 டேஸ்னு கொடுத்திருக்காங்க. 10 டேஸ்ல முடிஞ்சிருச்சா, இல்ல. இங்க 3 6 9 10 11 நாள்ல முடியுது. சோ இங்க எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகேவா? எனக்கு இங்க Thursday முடிஞ்சிரும்னு சொல்லிருக்காங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஏன் என்ன பண்றாங்க, எனக்கு மண்டே ஒர்க் பண்றாங்களா. சோ மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இங்க 3 டேஸ்ல என்னென்ன டேலா வரும், மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே. இங்க 3 டேஸ்ல Thursday Friday Saturday. இங்க 3 டேஸ்ல என்ன வரும், சண்டே மண்டே டியூஸ்டே. சோ இங்க ஏ என்னது வெட்னஸ்டேல ஒர்க் பண்ணுவாங்க, பி என்ன ஆகும் Thursdayல ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த Thursdayவோட நமக்கு ஒர்க் ஃபினிஷ் ஆயிடும். சோ the work will be finished on Thursdayன்றது
கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 1 onlyன்றது தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. சரியா? இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலா 48 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. சோ அதுல ஒரு நாள்ல எத்தனை பார்ட் முடிக்கிறாங்க? 13 பார்ட் முடிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து ஏ ஒரு நாள்ல 6 பார்ட் வேலையை முடிக்கிறாங்களா? சோ அந்த கான்செப்ட். பி ஒரு நாளைக்கு 3 பார்ட் வேலையை முடிக்கிறாங்க. சோ அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நமக்கு இந்த ஆல்டர்னேட் டேஸ் சம்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த 60% ஆஃப் ஒர்க் 40% ஆஃப் ஒர்க்ஸ் இருந்துச்சு இல்லையா? சோ அந்த மாதிரி ஃபார்முலா ஸ்ட்ரைட்டா ஈக்குவேஷனா அப்ளை பண்ணி சால்வ் பண்ற மாதிரி சம்ஸ் தான் டைம் அண்ட் ஒர்க்ல கேட்பாங்க. சோ கன்ஃபியூஸ் ஆகாம ஒரே கான்செப்ட் ஒரே ஃபார்முலா தான். சோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் இது உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பாருங்க. வாட் இஸ் த மிடில் டேர்ம் ஆஃப் த சீக்வென்ஸ்? இது லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின். சோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது கரெக்டா ராங்கா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துடலாம். ஓகேங்களா? சோ இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஹெல்த்தையும் பாத்துக்கோங்க. எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. லாஸ்ட் இன்னும் ரொம்ப மினிமம் டேஸ் தான் இருக்கு. சோ எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.